நவம்பர் 2 சண்டே நைட்டு இந்த ஒரு 10லேருந்து 12:30 மணிக்குள்ள இந்தியா ஃபுல்லாக இருக்க மக்கள் எல்லாரும் இந்தியன் கிரிக்கெட் உமன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் தடவை வேர்ல்டு கப்பை வின் பண்ண போறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு இருக்கும்போது இந்த ஒரு கொடூரமான சம்பவம் கோயம்புத்தூர்ல ஒரு பெண் கிட்டத்தட்ட நைட்டு 10:30 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த ஒரு பெண்ணும் அனுபவிக்க கூடாத ஒரு துயரத்தை அனுபவிச்சு கடைசியா அவங்க உயிரிழக்கலை, அவ்வளோதான். மற்றபடி ஒரு மிருகங்கள் அவங்கள வந்து ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு வந்து ஆளாக்கியிருக்காங்க. இவங்களை மிருகங்கள்னு கூட நம்ம ஒரு வேர்டு இல்லை ஒரு டேர்மை வச்சு காயின் பண்ண முடியாதுங்க. ஒரு கேவலவாதிகள், அதாவது அறிவில்லாத முட்டாள்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம். இவங்களுக்கு டேர்ம் ஏதாவது நம்ம சொல்றது அந்த கோவம் தான் வருது. ஏன்னா எவ்வளோ பார்க்குறீங்க, உங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை, உங்கள் அம்மா ஒரு பெண்ணு தானே, இல்லை உங்களுக்கு ஒய்ஃபு, உங்களோட ஏதாவது குழந்தைங்க, பக்கத்து வீட்டு குழந்தைங்களாம் இல்லை. ஃப்யூச்சரில் முன்னாடிலாம் இல்லை, ஏதாவது பக்கத்தில் மாமா வீட்டை பாருப்பா, அத்தை வீட்டை பாருப்பா அப்படின்னு சொல்கிறவங்களாம் கூட இல்லை, இப்போ பக்கத்து வீட்டில் குழந்தைங்களை காட்டுறது கூட பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு நம்மளோட கல்ச்சர் எல்லாமே மாறுறதுக்கான ரீசன் இந்த மாதிரி ஒரு கேவலவாதிகள் தான். ஒரு கேவலவாதிகள்னு சொல்கிறத விட இல்லை, இவங்கெல்லாம் வாழவே தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. உண்மையாக இந்த ஒரு விஷயம் இன்வெஸ்டிகேஷனில் இவங்க தான் குற்றவாளிகள்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாதவர்கள் தான் இவங்கெல்லாம். எவ்வளோ கேவலமாக இருக்குங்க. ஏதாவது மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா, மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு பேர் இருக்க ஒரு கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பகுதியில் நீங்கள் எந்த ஏரியா, நீங்கள் மான்செஸ்டர் எந்த ஏரியாவில் நடந்தாலும் பிரச்சனை தானே. ஒரு பெண்ணை அவ்வளோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த ஒரு துன்புறுத்தல் நினைச்சாலும் அது வந்து ஒரு கடுமையான சட்டத்திற்குள்ளே போகணும். அப்போ தான் இவங்கெல்லாம் அடங்குவாங்க. இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ஸோ எமோஷனல் கண்டென்ட் இஸ் செகண்டரி. ஸோ இந்த ஒரு கோயம்புத்தூர் இன்சிடென்ட்டில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்ன நடந்தது, இன்னும் ஏன் குற்றவாளிகள் ஃபேஸ் வந்து வெளியில் வரல, இது எப்போ வெளியில் வரும், அடுத்த கட்ட விசாரணை எந்த கட்டத்துக்கு போகுது, ஸோ இந்த குற்றவாளிகள் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, இந்த பெண்ணும் அந்த பர்டிகுலர் ஆண் நண்பரும் அவங்களும் வந்து அந்த டைமில் அங்கே போகிறதுக்கான ரீசன் நிறைய பேர் நான் அந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த பொண்ணு ஏன் 11 மணிக்கு அங்கே போனோம். ஏங்க நான் என்ன கேட்குறேன், எந்த பொண்ணு 11 மணிக்கு இல்லை பையன் 11 மணிக்கு எங்கே போனால் என்னன்ற யார் எங்கே போனாலும் அது அவங்களோட உரிமை. அவங்களுக்கு தேவையான இடத்துக்கு இந்த உலகத்தில், அதாவது இண்டிவிஜுவல் லிபர்ட்டின்னு ஒன்று இருக்குது, அது நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் எந்த டைமுக்கும். பட் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, அது அப்பார்ட் ஃப்ரம். பட் இதை டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்தில் என்னான்ற வேலை. நம்ம வீட்டு பெண்கள் வந்து வேலைக்கு போய்ட்டு அந்த சைடில் வராங்கன்னு வச்சுங்க, அதை டிஃபெண்ட் பண்ணி பேச முடியுமா நம்மளால்? இல்லை நம்ம வீட்டு குழந்தைங்க காலேஜ் இல்லை எக்ஸ்ட்ரா கிளாஸ் முடிச்சுட்டு இல்லைனா வந்து ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இல்லை டியூஷன் போயிட்டு வராங்களா, அதை டிஃபெண்ட் பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த காலங்கள் அப்படி மாறிடுச்சு. அதாவது எந்த ஊரில் இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் இருக்காரோ அந்த ஊரில் நரிகள் ஓநாய்கள் கூட்டமும் இருக்குன்றத சொல்லி வளர்க்கணும். அதுதான் நம்மளோட வந்து அடுத்த கட்டமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய தற்காப்பு முறைகள், அது மட்டும் இல்லாமல் தற்காப்பு லைக் இந்த பெப்பர் ஸ்ப்ரேலாம் நான் வந்து பார்த்தேன். ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பெண்கள் வந்து எப்படி வந்து ஒரு தேவையான சில எசென்சியல் விஷயங்கள்லாம் வந்து அவங்களோட ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பெப்பர் ஸ்ப்ரே, அவங்களுக்கு தேவையான ஒரு சின்ன தற்காப்பு பொருட்கள்லாம் பேக்கில் ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்க வேண்டிய நிலைமைகள் தான் இப்போ இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உண்மையாலுமே என்ன நடந்ததுன்றதான் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மேபி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லாங்காக கூட போகலாம். பட் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் வந்து இப்போ நடந்த லேட்டஸ்ட் அப்டேட் வரைக்கும் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு கார்த்திக் ரவிச்சந்திரன் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் இந்த ஏர்போர்ட்டு இல்லை கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி இல்லை பப்ளிக் செக்டார், இந்த பெரிய பப்ளிக் வித் செக்டார்ஸ், பப்ளிக் வித் கவர்மெண்ட் செக்டார்ஸ் இருக்க இண்டஸ்ட்ரீஸை சுற்றியில் நிறைய இடங்கள், அடர்ந்த வனப்பகுதிகள் இல்லைனா வந்து அதுக்குள்ளே இல்லை அதை சுற்றி நிறைய இடங்கள் விட்டுருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, ஃபியூச்சரில் அந்த ஒரு இடத்த வந்து இந்த இண்டஸ்ட்ரியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ரீசனாக இருக்கலாம், இல்லை நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், இல்லை ஏதாவது ஒரு பொல்யூஷன் அதை சுற்றி இருக்கவங்க வந்து அஃபெக்ட் ஆகாமல் ஒரு பர்டிகுலர் லேண்டை விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஏர்போர்ட்ஸும். ஏர்போர்ட்ஸை சுற்றி பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் பெரும்பாலும் வசிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சவுண்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், அதுக்கு அடுத்தது வந்து ஏர் பொல்யூஷன். என்னதான் ஃப்ளைட் வந்து ஒரு காஸ்ட்லியஸ்ட் திங் டு ஃப்ளையாக இருந்தாலும் அதுலேருந்து வர பொல்யூஷன் எல்லாரையும் தானே அஃபெக்ட் பண்ண போகுது, லைக் காரு பைக் மாதிரி தான். ஸோ அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் ஏர் பொல்யூஷன்லேயே அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அதனால் அதை சுற்றி இருக்க நிறைய நிலப்பகுதிகளுக்கு வந்து மக்கள் வசிக்கிறதுக்கு இடம் தரமாட்டாங்க, அதுக்கு அனுமதியும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பகுதி தான் கோயம்புத்தூரில் அந்த ஒரு ஏர்போர்ட்டை சுற்றி இருக்க பிருந்தாவன் அப்படின்ற பகுதி. ஸோ யூஸ்வலாக ஒரு பகுதி எப்படி இருக்கும், நம்ம இப்போ வந்து கிரிக்கெட் கிரவுண்ட் விளையாடுறோம், இல்லை ஒரு அடர்ந்த வனப்பகுதி எப்படி இருக்கும்,
பகல்ல வந்து ஒரே பயங்கரமா விளையாட்டு போறது வரதுன்னு இருக்கும். பட் நைட்ல அந்த பகுதி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இருண்ட காடா இருக்கும். நீங்க நடந்து போறதா இருந்தா கூட ஒரு டார்ச் லைட் வச்சுட்டு தான் நடந்து போகணும் அப்படின்ற அளவுக்கு நம்மளோட கட்டாயம், அதுதான் உண்மை. இது வந்து கோயம்புத்தூரா இருக்கட்டும், இல்ல பிருந்தாவனமா இருக்கட்டும், ஏர்போர்ட் பக்கத்துலயா இருக்கட்டும், எந்த ஊர் எடுத்தாலும் இப்படிதான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுல எந்த மாற்று கருத்து யாருக்கும் இல்லை. பட் இங்க நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை யாரு துஷ்பிரயோகம் பண்றா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன இடம், ஒரு சின்ன பில்டிங்ல ஒரு 2 நாள் 3 நாள் யாராவது இல்ல, அது பழைய பில்டிங்கா இருக்கணும், டக்குன்னு வந்து இந்த மது பிரியர்கள், பேர் வேற புதுசா ஒரு காயின் வச்சிருக்காங்க, காயின் பண்ணிருக்காங்க, மது பிரியர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க போயிட்டு அதை வந்து நாஸ்தி பண்றாங்க, ஃபுல்லா பாட்டில்ஸ் தான். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சினாரியோலும் அதே தாங்க நடந்திருக்கு. அந்த டார்க் பிளேஸை வந்து லைக் நிறைய சொல்றாங்க. என்னன்னா மது பிரியர்கள் வந்து ஆக்குபை பண்ணி வந்து நிறைய குடிப்பாங்களாம். அது ஆப் மூலியமா இன்டர்லிங்க் ஆகிற நிறைய பேர் அங்கே மீட் பண்ணுவாங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து மீட் அப் பண்ற ஏரியா மாதிரி அது சொல்றாங்க. பட் எக்ஸாக்டா என்னன்னு தெரியல. இது எல்லாமே வந்து எவிடன்ஸ் இல்லாம ஜஸ்ட் கேட்ட ஒரு விஷயம் தான். ஸோ இது கன்ஃபார்ம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு பகுதி இருக்கு. இந்த சைட்ல ஏர்போர்ட், இந்த சைட்ல வந்து அங்க இருக்கிற டாப் ப்ரியாரிட்டி காலேஜஸ், 1 இல்லை 2 இல்லை மொத்தம் 4 காலேஜஸ். இதுக்கு நடுவில் தாங்க இந்த இடம், இருண்ட இடம். இந்த இடம் பேர் தான் பிருந்தாவன். இந்த இடத்துல தான் ஒரு 19லேருந்து 21 வயசு மதிக்கத்தக்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஒரு காலேஜ் பொண்ணு, மேக்ஸிமம் 19 to 20 ஏஜ், ஒரு ஃபர்ஸ்ட் இயர் தான். ஓகேங்களா? ஒரு 25 இயர்ஸ் இருக்க ஒரு பையன். இவங்க 2 பேரும் வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இன்ஸ்டாகிராம் மூலியமா ஃப்ரெண்ட் ஆகி ஒருத்தர் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடிக்கடிக்கு மீட் பண்ணுவாங்களாம். ஸோ மீட் பண்ணும்போது இந்த மாதிரி மீட் பண்ணிட்டு எங்காவது வெளியில போவாங்க, கொள்ளுவாங்க. எல்லாருக்குமே தெரியுங்க, ஒரு 19-20 வயசு பையன், இல்லை ஒரு 25 வயசு பையன், இல்லை 20 வயசு பொண்ணு வந்து வெளியில காதலர்களாக போறாங்கன்னா அவங்க எதுக்கு போறாங்க, அவங்களோட பிரைவசிக்காக போவாங்க. அதெல்லாம் நிறைய திங்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம உள்ள இன்டர்ஃபியர் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இவங்க வந்து ஒரு ஸ்விஃப்ட், ஒயிட் கலர் ஸ்விஃப்ட் கார்ல உள்ள உட்காந்து தான் பேசியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா இது 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 வந்து கன்ஃபார்ம்டு விஷயம், போலீஸும் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல இந்த 3 அதி மேதாவிகள், அதாவது முட்டாள்கள், கேவலவாதிகள்னு சொல்லக்கூடிய அவங்க பேர் சொல்றேங்க, கண்டிப்பா அவங்க போட்டோ மட்டும் ரிலீஸ் ஆகட்டும், கண்டிப்பா போட்டு கிழிச்சு ஒரு வீடியோ வந்து போடணும். பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து ஒரு 10:30 மணி போல அங்க வந்து நைட்டு பேசிட்டு இருக்காங்க. ஒரு இருண்ட இடம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க அந்த சைடில் வந்திருக்காங்க. இவங்க வரும்போது அவங்கள பார்த்துருக்காங்க, காருக்குள்ளே யாரோ இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா காரை வந்து ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த பையன் ஆக்சுவலாக உஷாராக தான் இருந்திருக்கான். என்னன்னா ஓப்பன் பண்ணல, டக்குன்னு காரை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே தான் இவங்க வந்து டிஃபால்ட்டாக கையில் கத்தி வச்சுருந்துருக்காங்க. கத்தி, அப்புறம் ஒரு பெரிய கல் எடுத்து காரை உடச்சி அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கானுங்க. இந்த பையனை அடிச்ச அடியில இந்த பையனுக்கு கிட்டத்தட்ட 26 தையல் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 7 இடத்துல இன்க்ளூடிங் பிரைவேட் பார்ட்ல பயங்கரமான காயங்கள் பட்டிருக்கு. உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தது? ஃபர்ஸ்ட் அடிக்கிறதுக்கு, கை ஓங்கிறதுக்கு நீங்க யாரு? ஓகேங்களா? அது இல்லாம ஒரு பொண்ணை தொட்டிருக்கீங்க. நீங்க யாரு உரிமை கொடுத்ததுலாம் எனக்கு உரிமைன்றதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி பழக்கம்லாம் நீங்க குடிச்சிட்டா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ஆக்சுவலா 3 பேருமே குடிபோதையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதை சுத்தி வந்து நிறைய அன்அஃபிஷியல் லிக்கர் ஷாப் இருக்கான். அதை வந்து நிறைய கட்சியினர் சேர்ந்தவங்க வந்து அடிச்சு உடைச்சதெல்லாம் நம்ம வீடியோல பார்க்கலாம். நிறைய போராட்டங்களும் நிறைய கட்சி சார்பாக நடந்துட்டு இருக்கு. யார் போராட்டம் பண்ண மாட்டா? இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னா யார் போராட்டம் பண்ண மாட்டா? இன்ஃபேக்ட் சிஎம் ஸ்டாலின் வந்து இந்த ஒரு துரோகிகள் எல்லாம் வந்து திட்டுறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு கேவலவாதிகள் தான் இவங்க 3 பேர். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்க டைமில் நான் வந்து அதை சொன்னேன்ல, அந்த ஒரு 10:30 மணி 10:45 இருக்கும்ல, அந்த பொண்ணை வந்து கூட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. 3 பேர். சில விஷயங்கள்லாம் பேசும்போதே பதட்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். அக்கா தங்கச்சி யார் வேணாலும் இருக்கலாம். 3 பேர் கிட்டத்தட்ட அந்த பொண்ணு வந்து வெடிக்காத்தால 4 மணி வரைக்கும் யார் கண்ணிலையும் படலிங்களாம். 4 o'clock வரைக்கும் யார் கண்ணிலையும் படாமல் அந்த பொண்ணு இருந்திருக்கு. எஸ், 10:30 மணிக்கு அடிபட்டு கீழே விழுந்த அந்த பையன் 11:30 மணிக்கு எழுந்து, 11லேருந்து அந்த 11:30 மணிக்குள்ளே எழுந்து 100க்கு கால் பண்ணியிருக்காங்க. அங்கே போலீஸ் இன்ஸ்டண்ட்டாக, பீலமேடு போலீஸ் ஸ்டேஷன், இந்த இடத்துல நம்ம நிறைய இடத்துல போலீஸை வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லவே மறந்துடும், தேங்க் பண்ணவே மறந்துடும். கிட்டத்தட்ட 50+ போலீஸ் இன்ஸ்டண்ட்டாக டார்ச் லைட்டை வச்சு தேடி இருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு செவருக்கு பின்னாடி தான் இந்த பொண்ணு இருந்திருக்காங்க. பட் என்ன நிலைமையில இருந்தாங்க, அன்கான்ஷியஸாக இருந்தாங்களா என்னன்னே தெரியல. 4 மணிக்கு அங்கே இருந்த ஒரு டவர்லேருந்து
ஏதோ இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு வந்ததாகவும் அதுக்கப்புறம் போலீஸ் போய் அவங்களை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஆஃப் நியூட்ல அரை நிர்வாணமாக இருந்திருக்காங்க. ரெக்கவர் பண்ணி இமிடியேட்டாக ஹாஸ்பிட்டலில் அந்த பையனையும் முன்னாடி சேர்த்துருக்காங்க. அதே சமயம் இந்த பொண்ணையும் சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணி போயிருக்காங்க. எனக்கு என்னன்னா அந்த மிருகங்கள் கிட்ட இருந்து உயிர் தப்பிச்சிடுச்சு. ஆனால் அந்த மிருகங்கள் உயிரோடு இருக்கக்கூடாது. அதுதான் எனக்கு இருக்க ஒரே விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க சட்ட ரீதியாக பேசணும், சட்டமாக பேசணும் அப்படின்னு. பட் ஒரு வாழ தகுதி இல்லாதவர்கள் சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இதுதான் அங்கே நடந்தது. வெடிக்காத்தால 4 o'clock வந்து அந்த பொண்ணை ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்டண்ட்டாக வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. பீலமேடு போலீஸ் ஸ்டேஷனில் ஃபைல் பண்ணி அவங்க எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக, அதாவது சங்கு சக்கரம் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க போலீஸ். வேற லெவலு. ஏன்னா அந்த இடத்துக்கு வர ஒரு டும் இருட்டு அப்படின்றதுனால அந்த இடத்துக்கு வர வேஸை வச்சு தான் அங்கே யார் யார் வராங்க, என்னென்ன திங்ஸ் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ராக் பண்ண முடியும். ஏன்னா அங்கே எந்த சிசிடிவியும் கிரவுண்டில் இருக்க போகிறதில்ல. ஸோ அந்த இடத்துல வர ஒரு 3 வேவை ட்ராக் பண்ணுறாங்க. எல்லா வேலையும் 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜஸை நீங்கள் யோசிச்சு பாருங்க. 24 hours அன்றைக்கி நைட்டு 7:30 மணிக்கு நடக்குது. அடுத்த நாள் நைட்டு 8:30 மணிக்குள்ளே அந்த 3 பேரை துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு விஷயம் பாருங்களேன். அதுதான் வேற லெவலு. ஸோ சிசிடிவியில் வந்து ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறாங்க. யார் யார் எங்கே எப்படின்னு வந்திருக்காங்க, இவங்க யார் அப்படின்ற மாதிரி ஃபைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு விக்டிம் ஆனாங்கல்ல, அவங்க வந்து எந்த காரில் வந்திருக்காங்க, என்னென்ன நடந்திருக்கு, அந்த காருக்குள்ள ஒரு சீப்பு இருக்குது, அந்த பொண்ணு தான் அங்கே இருந்திருக்காங்க, அந்த பையன் உள்ளே இருந்திருக்காங்க, வந்தவங்க அடித்து உடச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற எவிடன்ஸ்லாம் வச்சு எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. ஃபைனலாக வெள்ளக்கிணறு அப்படின்ற ஒரு இடத்துல இவங்க 3 பேர் பதுங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. இந்த இடத்துல அர்ஜுன் சார், போலீஸ் அர்ஜுன் சார், குணசேகர், அப்புறம் அடிபட்டு கை அறுபட்டுன்னு இருக்க குணசேகர் சார், இவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சார். ஏன்னா அது மனசில் இருக்கணும். உங்கள் வீட்டு பெண்ணு இல்லை உங்கள் பொண்ணு அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல நீங்கள் 3 பேர் வந்து உங்கள் உயிரை கூட மதிக்காமல் ஒரு இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் அண்ட் இன்ஸ்டன்ட் ஆக்ஷன் எடுத்தது ஈஸியான விஷயம் கிடையாது. 7 தனிப்படை அமைச்சிருக்காங்க. என்ன வேணாலும் இஷ்யூஸாக இருக்கட்டும்ங்க, 7 தனிப்படை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சரி போலீஸ்க்கும் தெரியும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் நம்ம. ஏன்னா நிறைய இடத்துல நடக்கிற குற்றங்களை மட்டும் நம்ம சாட்டி பேசுகிறோமே தவிர அதுக்கு பின்னாடி இருக்க ஆக்ஷன் எடுக்கிற போலீஸை பற்றி நம்ம மிகைப்படுத்தி பேசுறதில்லை. உண்மையாலுமே தமிழ்நாடு காவல்துறை இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நன்றிக்குரியவர்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு இவங்க 3 பேரை பார்க்குறாங்க. இவங்க ஆல்ரெடி எல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க. எப்படி போலீஸ் வரும், ஒன்று கத்தி குத்தலாம் இல்லை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக தான் இருக்காங்க. இவங்க பேர்லாம் கேளுங்களேன். குணா என்கிற தவசி, சதீஷ் என்கிற கருப்பசாமி, கார்த்திக் என்கிற காளீஸ்வரன். கார்த்திக் என் பேரை கொண்டவன். ஆனால் கோபம் தான் வருது. இவங்க எல்லாருமே வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்க ஒரு கனெக்ஷன் என்னன்னா, இவங்க பகலானா ரொம்ப நார்மலாக வேலை செய்கிற ஒரு கூலி தொழிலாளி. எப்படின்னா கட்டட வேலை இல்லை அங்கே இருக்கிற ஜேசிபி வேலை இல்லை வந்து வயல்வெளிகளில் வேலை, இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களாம் அவங்க. பகலானால் இந்த ஒரு முகம், நைட் ஆனால் வேற முகம். ஸோ அதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். மேபி இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். பட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அடுத்தது வந்து அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு விசாரணை நடக்குது. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்கும் எத்தனை புல்லட் வந்து பாஞ்சிருக்கு, இவங்க யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு விசாரிக்கும் போது ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுங்க. இவங்க யாரும் ஒழுங்கு கிடையாது. இவங்க மேலே ஆல்ரெடி கேஸ் இருக்கு. யாரு இந்த சதீஷ் கார்த்தின்றவங்க வந்து 2 பேரும் அண்ணன் தம்பியாம். இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு கொலை கேஸ் இருக்கு. அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து ஒரு திருட்டு கேஸு சத்தியமங்கலத்தில். இவ்வளோ கேஸ் இருக்கு. இப்போ அடிஷ்னலா இந்த ஒரு பர்டிகுலர் பிரச்சனை, இந்த பாலியல் துன்புறுத்தல் அந்த பெண்ணை நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸலை திருடிட்டு தான் அந்த பிளேஸுக்கே வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கேவலவாதிகள் தான் இவங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இந்த 3வது நபர் தவசி, இவரோட வயசு 20. இதுக்கு முன்னாடி அந்த சதீஷுக்கு வந்து 30, கார்த்திக் வந்து 21. அதாவது எல்லாரும் இந்த 30 வயசுக்குள்ளவங்க தான். இவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆல்ரெடி கொலை கேஸ் வாங்கினவங்க, திருட்டு கேஸ் வாங்கினவங்க. இவங்களுக்கு பெருசாக கேஸ் வாங்குதுன்ற பிரச்சனை கிடையாது. பட் இவங்களுக்கு இதுக்கு மேல்பட்டு கொடுக்க போட தண்டனை அடுத்தது கண்டிப்பாக இது லாஸ்ட்டாக இருக்கணும்னு நான் நம்புகிறேங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் பெண்கள் இருக்காங்க, எங்கள் வீட்டில் பெண்கள் இருக்காங்க. அது எத்தனை வயசு பெண்களாக வேணாலும் இருக்கட்டுங்க. பெண்கள் ஆனால் அவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. மிருகங்கள் எப்படி பெண்களை பார்க்குறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். 2 வயசுலாம் கூட இல்லை,
6 மாச பெண் குழந்தையிலேருந்து 60 வயசு 70 வயசு பெண்களை வரைக்கும் இவனுங்க விட மாட்டானுங்க. அதுக்கு தண்டனைகள் அதிகமானா மட்டும்தான், கடுமையானா மட்டும்தான், அரப் கண்ட்ரீஸ்ல கொடுக்குற மாதிரி மிகப்பெரிய கொடூரமான தண்டனைகள் கொடுத்தா மட்டும்தான். இதை நிறைய பேர் பேசிட்டாங்க, நான் ஒன்றும் பேசுறது புதுசு கிடையாது, நிறைய பேர் பேசுன ஒரு விஷயம் தான். அப்போதான் வந்து இதுக்கான ஒரு விஷயம் அடங்கும். இன்ஃபேக்ட் நிர்பயா கேஸ்ல டெல்லியில் எப்படி நடந்தது, அந்த ஒரு கேஸ்ல இன்டர்ஃபியரா இருந்த எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தே ஆகணும். ஸோ இவங்க எல்லாரும் வந்து இப்போதைக்கு யார் ஃபோட்டோ, ஒருத்தரோட ஃபோட்டோ கூட வெளியில் வரல, மங்கிகுல்லா போட்டு எல்லாரும் உள்ள சேஃப்டியாக இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும், யாரு அந்த விக்டிம், அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து ஐடென்டிஃபை பண்ண இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண பிறகு தான் இவங்களோட ஃபோட்டோ வந்து வெளியில் வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் எவ்வளோ கேவலம் பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து அவ்வளோ ஒரு அவல சூழ்நிலையிலையும் ரிங்கு, அந்த பொண்ணு போட்டுட்டு இருக்க தங்க நகையும் அதே சமயம் வந்து ஃபோனையும் திருடிட்டு போயிட்டு இருக்கானுங்க. இவனுங்களாம் என்னங்க பண்ணுறது, இல்லை என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு வந்து கோபம் வருது, விரக்தி வருது, ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது, திருந்தவே மாட்டீங்களடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு பெண் தனிமையில் இருந்தால் அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு எத்தனையோ படங்கள், எவ்வளோ அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ கூட நீங்கள் திருந்த மாட்டீங்களடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இது எல்லாம் ஒரு சைடு போட்டோங்க. இப்போ வந்து அங்கே இருந்த டிஜிபி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல் உதவி அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு, அதை வந்து பெண்கள் எல்லாரும் அவங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருங்க. எஸ், நீங்கள் வந்து அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் எல்லாரோட சேஃப்டியும் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி சேஃப்டியாக இருக்க போறீங்க, காவல் உதவி அப்படின்ற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் வந்து உங்களோட க்ளோஸ் ரிலேஷன்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ அவங்களோட மொபைலை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு 3 ஷேக் வைப்ரேட் ஷேக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக போலீஸ்க்கு போவோம், வித்தின் 10 மினிட்ஸ் அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆப் இயங்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தவிர்த்து இந்த இடத்துல நம்ம விக்டிமை பற்றி பேசுகிறோம், அதே சமயம் வந்து அந்த ஒரு மிருகங்களை பற்றி பேசுகிறோம், கேவலவாதிகளை பற்றி பேசுகிறோம். பட் அந்த இடத்துல கேர்ஃபுல்லாகவும் இருந்திருக்கணும் அப்படின்றது என்னோட கருத்துங்க. நீங்கள் அந்த இடத்துல போகவே வேணான்னு சொல்லலை, பட் வி ஹாவ் அ செகண்ட் தாட், அந்த இடத்துக்கு இந்த டைமுக்கு எதுக்கு போகணும், தேவையில்லாத வேலை அப்படின்னு ஒரு தாட் நம்மளுக்குள்ளே இருக்கும். பட் நம்ம அதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் சரி போயிட்டு வரலாம், போகவே வேணாம்னு இந்த இடத்துல மென்ஷனே பண்ணல. இந்த சுதந்திர நாட்டில் எந்த ஒரு பெண்ணும் சரி ஆணும் சரி எந்த இடத்துக்கும் எந்த நேரத்திலும் போகிறதுக்கு உரிமை உண்டு. பட் நம்மளோட சேஃப்டி ஃபஸ்ட்டு முக்கியம். எப்படி நீங்கள் நல்லவங்களா இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. நரிகள், அப்புறம் வந்து பெரிய பெரிய ஓநாய்கள், மிருகங்கள், கொடியமான மிருகங்கள் இருக்க ஊர் தான். எஸ், இந்த எப்படி வந்து நல்லவங்க இருக்க ஊரோ அதே மாதிரி இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. ஸோ உங்களோட சேஃப்டியும் பாருங்கள். ஏதோ ஒரு இடத்துல வந்து தன்னோட குழந்தை வந்து காலேஜில் படிக்குது இல்லை ஸ்கூலில் படிக்குதுன்னு நம்பிட்டு இருக்க எந்த ஒரு அப்பாவோட நம்பிக்கையும் வீணாக்காதீங்க. ஏன்னா அது ஒரு நம்பிக்கை இல்லை, அது வந்து அடுத்த ஜெனரேஷன் வளரணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாரையும் தாண்டி ஒரு சவாலான நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் தாண்டி என் பெண் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் பெண்கள் படித்து அடுத்த லெவலில் போயிட்டு இப்போ தான் ரீசெண்டாக அந்த டே அன்னைக்கு இந்தியா உமன்ஸ் வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் போனோம். இன்ஃபேக்ட் என்னோட சேனலில் அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ உமன்ஸ் வேர்ல்டு கப்பை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரியை நான் போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ், நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள் யங் ஏஜ்னு நீங்கள் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ இல்லை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா சேஃப்டி ஃபர்ஸ்ட், சேஃப்டி இஸ் ஃபோர்மோஸ்ட். அது மட்டும்தான் நான் கடைசியாக சொல்லிக்க விரும்புறது. அதர் தன் தட் உங்களோட சேஃப்டியை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தைரியமான ஆளாகவும் அந்த இடத்துல சிச்சுவேஷன், அதாவது சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங்னு வாங்கல, அது எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்கிறது ஒன்று இருக்குது, அந்த இருப்பாங்க. கண்டிப்பாக தங்கையாக இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு உறுதுணையாக இருப்போம். ஏன்னா ஒரு பெரிய ட்ராமாலேருந்து அவங்க வெளியில் வரணும், அதுக்கு எல்லாருமே வந்து நம்ம வந்து பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும், இல்லை ஃப்யூச்சரில் எந்த மாதிரி சட்டங்கள் வந்து இந்த ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தால் கடுமையாக்கப்படணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. Until then, this is VJ Karthik signing off. Tata, bye bye, see you. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. bye bye.